கிறிஸ்துக்குள் பிரியமான ஹோப் சேனல் நேயர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளும் கூட தியத்ரா சபை, இந்த சபையை பற்றி தேவன் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத இந்த நாள் நம்ம தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்தில் இருக்கிற இந்த தியத்ரா சபையை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் தயவும் நிறைந்த எங்கள் நல்ல பிள்ளை அப்பா, அந்த வேலையும் கூட உங்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நாங்கள் வந்து கூடி வந்திருக்கிறோம். திக்கு வாயும் வந்த நாமமான மண்ணை நீர் மறைத்து உம்முடைய ஆவியை கொண்டு வெளிப்படுமாறு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த தியத்ரா சபை எந்த காலகட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 538 கிறிஸ்துக்கு பின் காலகட்டத்தில் இருந்து 1517 வருடங்கள் வரைக்கும் இருந்த சபை தான் இந்த தியத்ரா சபை. இந்த தியத்ரா சபை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவ்வளோ காலங்களாக தேவன் பெரிய பெரிய கூடாரங்களில் பெரிய பெரிய சபைகளை கூட்டியிருந்த தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மத்தியில் இப்போ ஒரு சின்ன கூட்டமாக சாத்தானுடைய சூழ்ச்சினால் விலத்தள்ளப்பட்ட அந்த பெரிய பெரிய சபைகளிலிருந்து ஓடி வந்த சிறு கூட்டங்களாக கூடியிருக்கிற சபையை பார்த்து தேவன் இங்கே பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இந்த தியத்ரா சபை, இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாக்ரிஃபைஸ், தேவனுக்காக படைக்கப்பட்ட ஒரு காணிக்கையோ அல்லது தேவனுக்காக படைக்கப்பட்ட ஒரு பலி என்று சொல்லப்படுகிற அர்த்தம் கூடியது தான் இந்த தியத்ரா சபை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த தியத்ரா சபையில் இருந்த மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரே தொழிலோடு மனமகிழ்ச்சியான ஒரு கூட்டத்தாராக வாழ்ந்து வந்ததை பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய சோதனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த எல்லாருமே ஒரே தொழிலை சேர்ந்தவர்களாக இருந்தாங்க, ஒரே வேலையை சேர்ந்தவர்களாக இருந்தாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு தலைவர்கள், ஒரு குழுவை ஒன்று அவங்க அமைக்கிறாங்க. அந்த அமைப்போடைய தலைவர்கள் எல்லாருமே எப்படியோ இந்த தப்பான உபதேசங்களை கேட்டு வருகிற கிறிஸ்துகளோடு இணைக்கப்படுறாங்க. அவங்களுடைய வழிமுறைகள் எல்லாமே தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக மாற்றப்படுறதாக வரலாறு சொல்லுகிறது. இந்த தியத்ரா சபையில் இருந்த அந்த அமைப்புகள் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கோட்பாடுகள் வச்சுருந்தாங்க, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு விழா வச்சுருந்தாங்க. அது திருவிழா மாதிரி 3 நாள் 4 நாள் அதை அவங்க மனமகிழ்ச்சி நாளாக நினச்சி எண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கான செலவுகள் செய்வாங்க, அதுக்கான உணவுகள் செய்வாங்க. இந்த மாதிரியாகவே அவங்களுடைய வழிமுறைகள் எல்லாமே போயிட்டுருக்கதாக வரலாறு சொல்கிறது. ஒருவேளை அந்த திருவிழாக்களிலோ அவங்களுடைய அமைப்புகளுக்கு எதிராக யாராவது பேசினா அந்த வேலைகளோட குழுவிலேருந்து அவங்கள நீக்கி விடுவாங்க, அந்த அமைப்புலேருந்து அந்த குழுவிலேருந்து நீக்கிடுவாங்க. அவங்களால எந்த தொழிலையும் எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது தான் இந்த தியத்ரா சபையாக நாம் பார்க்குறோம். இந்த தியத்ரா சபைக்கு தேவன் சொல்கிற வார்த்தைகள் என்ன, அதுக்காக கொடுக்குற தேவனுடைய பாராட்டுகள் என்ன, அதுக்காக கொடுக்குற எச்சரிப்பு என்ன அப்படிங்கிறது தான் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். வசனம் 18, வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் வசனம் 18 இவ்வாறாக சொல்கிறது. தியத்ரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. நம்ம பார்த்து வருகிற நேரத்தில் இது எல்லா சபைகளுக்கும் தேவன் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுகிறார். யாரிடமிருந்து இந்த செய்தி வருகிறதுங்கிறத, முக்கியமாக அவர் யார் அப்படிங்கிறத அவருடைய பவரை காமிக்கிறதுக்காகவே நான் எந்த நிலைமையில நான் எப்படி வெளிப்படுகிறேங்கிறத ஒவ்வொரு சபைக்கும் வெவ்வேறாக வெளிப்படுறதை நம்ம பார்க்குறோம். இந்த நாளில் இந்த தியத்ரா சபைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதாவது. இந்த வார்த்தைகளோடு இந்த தியத்ரா சபையின் செய்தி ஆரம்பிக்கப்படுது. இந்த தியத்ரா சபைக்கான வார்த்தைகள் சொல்றது போது அவருடைய தோற்றத்தை பற்றி இங்கே பேசுறார். நான் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்ததா சொல்றாரு. இதே மாதிரியான வார்த்தைகளை நீங்க எங்க பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, தானியேல் 10வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, தேவன் அவருடைய அமைப்பை அந்த தானியேல் எழுதும்போது தேவன் இப்படி தான் இருந்தார் அப்படிங்கிற விஷயங்களோடு ஒற்று போகிறத நம்ம பார்க்குறோம். உண்மையான வார்த்தைகளில் நம்ம எப்படி நம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட அந்த தானியேலும் இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் யோவான் எழுதின புஸ்தகங்களும் இதில் இருக்கிற தேவனுடைய தோற்றத்தை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ஒரே போன்றதாக இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். சரி, இந்த தியத்ரா சபைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வசனம் 19, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளின் பின்பு செய்த கிரியைகளில் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். நல்ல ஒரு வார்த்தை. நீ எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற, உன்னுடைய நிலை என்ன, உன்னுடைய எண்ணங்கள் என்ன, எல்லாத்தையுமே நான் அறிந்திருக்கிறேன். இதில் நம்ம இன்னும் அதிகமாக நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த 19வது வசனத்தில் வாசிக்கும் போது விஷயம் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய கிரியைகளையும்
நீங்க செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். நீங்க சபையாக செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் தேவன் அறிந்திருக்கிறார். எப்படி அவருக்கு தெரியும்? எபேசு பட்டணத்துக்கு எழுதும் போது சொல்ற வார்த்தைகள் தான். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்றாரு, 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது, 7 சபைகள் மத்தியிலே உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது, உங்களுடைய சபையிலும் என் சபையிலும் மத்தியிலே உலாகிறவர் சொல்லுகிறதாவது, தேவன் நம்மளுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களை அறிந்திருக்கிறார். எப்பவுமே அதை மறந்துடாதீங்க. நான் தேவனுக்கு தெரியாம நான் அந்தரங்கத்திலிருந்து என்னோட பாவங்கள் இருக்குது, யாருக்குமே தெரியாது. தேவனுக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லை. இந்த 19வது வசனத்துல உன் கிரியைகளையும் உன் அன்பையும், நீ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த எபேசு பட்டணத்துக்கு அவர் சொல்ற முதல் வார்த்தை என்னன்னா அன்பு. அந்த அன்பை இந்த தியத்ரா மக்கள் பிடிச்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு முன்பதாக கொடுக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு எச்சரிப்பையும் அவங்க கை கொள்றாங்க. முதல் விஷயம் என் அன்பையும் உன் ஊழியத்தையும். ரெண்டாவதாக தேவன் சொல்லியிருந்தது ஊழியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உன் விசுவாசத்தையும். இந்த விசுவாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்ததாக வந்த ஸ்மர்னா பட்டணத்தில் உள்ள மக்கள் அதில் எதில் அவங்க குறைவாக இருந்தாங்களோ அதையும் இவங்க குறைவில்லாமல் நிறைவாக காமிக்கிறதாக நம்ம பார்க்குறோம். உன் பொறுமையையும். ஸ்மர்னா சபைக்கு தேவன் சொல்லும்போது சொல்வாரு, நீ பொறுமையாரு, உன்னுடைய பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ கஷ்டப்படுறது எனக்கு தெரியும், நீ ஆனாலும் உன்னோட மரண பரியந்தம் பொறுமையாரு. அந்த பொறுமையை இப்போ இங்கே நம்ம பார்க்குற தியத்ரா சபை மக்கள் அதை கை கொண்டிருந்தாங்க. எபேசு சபைக்கு சொல்லப்பட்டிருந்த அன்பையும் இந்த ஸ்மர்னா சபைக்கு சொல்லப்பட்டிருந்த பொறுமையும் இவங்க கை கொண்டிருந்தாங்க. அது மாத்திரமல்ல, அடுத்ததாக வாசிக்கும் போது நீ முன்பு செய்த கிரியைகளின் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். நல்ல செயல்களை எப்படி இந்த பெர்கமு சபைக்கு தேவன் கேட்டிருந்தாரோ அந்த செயல்களுக்கு கூட இந்த தியத்ரா சபை பாதுகாத்து வந்தது. தேவன் முன்பதாக எதெல்லாம் எச்சரித்திருந்தாரோ அது எல்லாத்தையுமே இவங்க செய்து வருகிறத தேவன் சொல்றாரு. ஒருவேளை தேவன் இந்த விஷயங்களை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் சொல்ல முடியுமா அப்படிங்கிறத ஒரு யோசிச்சு பாருங்களேன். உன்னுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் நான் இதெல்லாம் சொல்லியிருந்தேன், இதெல்லாம் நீ செய்யறியா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நம்மள்கிட்ட பார்த்தாருன்னா எதெல்லாம் இருக்குது எதெல்லாம் இல்லைங்கிறத யோசிச்சு பாருங்க. அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னோட வாழ்க்கையிலும் முன்பதாக தேவன் எச்சரித்து நம்மளுக்கு சொல்லியிருந்த ஆவியானவர் நம்மளிடத்தில் பேசியிருந்த கிரியைகள் எதெல்லாம் நம்ம சரி செய்திருக்கோங்கிறத ஒரு யோசிச்சு பாருங்களேன். இந்த தியத்ரா சபை தேவன் முன்பதாக எதெல்லாம் எச்சரித்திருந்தாரோ அது எல்லாத்துலேயுமே அவங்க சரி பண்ணவங்களாக காணப்பட்டார்கள்ங்கிறத இந்த 19வது வசனத்திலிருந்து நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஒரு சபையாக, ஒரு கூடுகை அப்படிங்கிற ஒரு இடம் மாத்திரம் இல்லை. நான் எப்பவும் சொல்றது போல சபை என்பது ஒரு கட்டிடத்தை சொல்லிட முடியாது. ஒரு உண்மையான சபை என்பது தேவனுடைய பிரசன்னம் எங்க இருக்குதோ அதுதான் உண்மையான சபை. தேவனுடைய பிரசன்னம் எங்க இருக்கும் தெரியுமா? சுத்தமான இருதயம் உள்ள இடத்துல தான் தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். என்னுடைய சபையில தேவன் வருவதற்கு தடையாக இருக்கிறது யாருடைய இருதயம்ங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு முன்பதாக தேவன் உணர்த்திய ஒவ்வொரு பாவங்களையும் ஒவ்வொரு தவறுகளையும் நான் சரி செய்திருக்கிறேனா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இந்த தியத்ரா மக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருக்கு முன்பதாக இருந்த எல்லா சபைகளில் இருந்த குறைகளையும் இவர்கள் நிறைவாக இவங்க மாற்றி வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த தியத்ரா சபையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். இன்னும் தொடர்ந்து விஷயங்களை பார்க்கலாம். மறுபடியும் கேட்குறேன், என்னுடைய குறைகளும் உங்களுடைய குறைகளும் ஆவியானவர் மூலியமாக எப்பொழுதுமே தேவன் ஒவ்வொரு பாவத்தையும் தேவன் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அந்த பாவத்தை உணர்த்தப்பட்ட பாவங்களை எதிலெல்லாம் நாம் சரி செய்திருக்கிறோம்ங்கிறத ஒரு யோசிச்சு பாருங்க. இந்த சபையாக என்ன இடத்துல தேவன் சொல்லியிருந்த கிரியைகளை நான் சரி செய்திருக்கிறேனாங்கிறத யோசிச்சு பாருங்க. வசனம் 20 எப்படியாக சொல்கிறது, ஆகிலும் எல்லா சபைக்கும் சொல்லும்போது அவரோட குறைகளை சொல்லும்போது தேவன் சொல்ற வார்த்தை ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. யாருமே எதுலையுமே பெர்ஃபெக்டாக இருக்க முடியாதா? யாருமே எதுலையுமே பெர்ஃபெக்டாக இருக்க முடியாதா? ஆதாம் ஏவாள் படைக்கப்படும் போது பாவம் இல்லாமல் பரிசுத்த பிள்ளைகளாக அவங்க படைக்கப்பட்டாங்க. அவர்களின் நிமித்தமாக இந்த பூமிக்குள்ள பாவங்கிறது ஒரு விஷயம் வந்துருச்சு. தாவீதுக்காரர் எழுதுறாரு, சங்கீதக்காரர் எழுதுகிறாரு, நான் பாவத்தில் கற்பம் தரித்தேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. இந்த பாவம்ங்கிறது நம்ம பிறக்கும் போதுலேருந்தே கூட வருகிற ஒரு விஷயம். எதையாவது ஒரு தவறு இருக்கும். ஆனால் தேவன் சொல்ற வார்த்தை ஒவ்வொரு தவறையும் தேவன் உங்களுத்திலையும் எண்ணத்திலும் உணர்த்திட்டே இருக்கிறார். இதை நீ சரி செய்துக்கோ, இதை நீ சரி செய்து. ஒவ்வொரு தவறு இருக்கும் போதும் ஆவியானவர் மூலமாக நம்ம இடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார்த நம்ம பார்க்குறோம். இந்த தியத்ரா சபைக்கு தேவன் சொல்கிற வார்த்தை என்னன்னு பார்க்கலாம்.
ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்றும் சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் உன்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவளுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இந்த எசபேல் அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆகாப் என்கிற இஸ்ரவேலின் ராஜா. இந்த ராஜாவுடைய மனைவி தான் இந்த எசபேல். அவளுடைய கிரியையிலான வேசித்தனங்கள் அங்கே இருந்துச்சு. அந்த விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிறதுக்கான போதனைகளும் அங்கே இருந்ததாக தேவன் இந்த தியத்ரா சபைக்கு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு இந்த எசபேல் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த ஆகாப் ராஜாவுடைய மனைவியாக இந்த எசபேல் இஸ்ரவேல் ஜனங்களை அவங்களை குடிக்கவும் வெறிக்கவும் செய்வதற்காக தப்பான வழியில் நடத்துறார். எப்படிப்பட்ட மக்கள்? தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட தன்னுடைய சொந்த ஜனங்கள் என்று அழைக்கப்பட்ட மக்களை தப்பான வழியில் நடத்துறதுக்கு இந்த எசபேலுடைய வார்த்தைகள் இருந்ததாக பார்க்கிறோம். இந்த தியத்ரா சபையில் இருந்த குறையும் அதுதான். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட சபையான இந்த தியத்ரா சபையில் இருந்த ஒரே ஒரு தவறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்நிய தெய்வங்களையும் தப்பான உபதேசங்களையும் கடைபிடித்து வந்த மக்களை இவங்க ஏற்றுக்கொள்றாங்க, இவங்க உள்ள விடுறாங்க. உள்ள விட்டு தப்பான வழியில் இவங்களும் போவதற்கான வழியை இவங்களே உருவாக்கி கொள்றாங்க. எப்பவுமே உங்களிடத்திலும் என்னத்திலும் பேசுகிற நபர்கள் எப்படிப்பட்ட நபர்கள்ங்கிறத ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க எவ்வளோ முக்கியமான ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய வார்த்தைக்கு புறமான செயல்களோ வார்த்தைகளோ அவங்களிடத்தில் இருக்குதா அப்படிங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த எசபேல்னால அந்த தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் வழி விலகி போவதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. இன்னைக்கு என்னோட சபையிலும் உங்களோட சபையிலும் நாம் வழி தப்பி போவதற்காக எந்த எசபேல் ராணி இங்கே உள்ள இருக்காங்கிறத யோசிச்சு பாருங்க. அவங்க வேசித்தனம் பண்ணவும், இந்த வேசித்தனம் அப்படிங்கிறத இன்னும் நம்ம அதிகமாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் மணவாளனா இருக்கிறார், நம்ம அவருடைய மணவாட்டியாக இருக்கிறோம். இந்த மணவாளனுடைய அறியாமை, அதாவது மணவாளனுக்கு தெரியாம செய்கிற இந்த மணவாட்டியுடைய கிரியைகள், அந்த மணவாளனுக்கு ஈடான ஒரு விஷயங்களை எதுக்கெல்லாம் நம்ம வச்சுக்கிறோமோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேசித்தனம் செய்கிறோம். இதை நம்ம உணர்ந்து கொள்ளதே கிடையாது. நான் என்கிட்ட அந்த ஒரு பாவமே இல்லையே. ஆவிக்குரிய விபச்சாரத்தில் ஈடுபடுறத ஒவ்வொருத்தருமே நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய மணவாளனாய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக செய்கிற ஒவ்வொரு செயலும் இதுக்கு ஈடான ஒரு விஷயமா இருக்குது. தியத்ரா சபையில் அப்படிப்பட்ட பகிரங்கமான வேலை நடந்துச்சு. என்னோட சபையிலும் உங்களோட சபையிலும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுடைய கிரியைகள் மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருக்குதா? சபையாகிய நீங்கள் உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய எண்ணங்கள் மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருக்குதா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இந்த எசபேல் ராணியா என இந்த பிசாசு என்கிறவன் நம்மளை எப்படியாவது வழி தப்பி போறதுக்கு அநேக வழிகளை தருவான். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் விழுந்து போறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் விழுந்து போறாங்க. ஒருவேளை நான் ஆவிக்குரிய விஷயத்துல தேவனுக்காக உண்மையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மாம்ச ரீதியில் எப்படி இருக்கீங்கிறத யோசிச்சு பாருங்க. அநேக வாலிபர்கள் சீர்கெட்டு இந்த விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் அழிந்து போகிறத நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் நம்ம பார்க்குறோம். தேவன் தெரிந்து கொண்டிருக்கிற இந்த சபைக்குள்ள எசபேல் ராணி வராதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட கிரியைகள் இந்த தியத்ரா சபையிலும் இருந்ததாக இயேசு கிறிஸ்து இங்க சொல்றதை பார்க்குறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, விக்கிரகங்களுக்காக படைக்கப்பட்டிருந்த அந்த உணவை அவங்க சாப்பிட்றாங்க. அப்படின்னா அதுக்கு எதுக்கு நிகரானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே விக்கிரகாராதனை செய்யறதுக்கு நிகரான ஒரு விஷயம். நான் ஒரு கிறிஸ்தவன், நான் 3வது 4வது தலைமுறையாக நான் இந்த உண்மையான சத்தியத்தில் நான் இருந்துட்டு வரேன், என்னிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த நாளில் ஆவிக்குரிய விக்கிரகாராதனைக்குள்ள நீங்கள் இருக்கீங்கிறத யோசிச்சு பாருங்க. தேவனுக்கு ஈடான ஒரு விஷயங்களை நீங்க எப்பெல்லாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ அது எல்லாமே விக்கிரகாராதனையாக எண்ணப்படும். எப்படி பாஸ்டர் விக்கிரகாராதனை நீங்க சொல்லுவீங்க? தேவனுக்கு மிஞ்சி எந்தெந்த காரியங்கள் நீங்க இந்த உலகத்துல செய்றீங்களோ அது எல்லாமே விக்கிரகாராதனை தான். ஒரு நாளைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனை முறை நீங்க தேவனோட ஜெபம் பண்றீங்க? எத்தனை மணி நேரம் நீங்க ஜெபம் பண்றீங்க? எத்தனை மணி நேரம் உங்களுடைய தனிப்பட்ட தியானத்துல நீங்க இருக்கீங்க? நேரம் இல்லை பாஸ்டர், நான் காலையிலேயே வேலைக்கு போயிடுறேன், நைட் ஆனால் தான் வீட்டுக்கு வரேன், தூங்குறதுக்கு கரெக்டாக டைம் இருக்குது, காலையில் மறுபடியும் எழுந்து போயிடுறேன். ஒரு நாளைக்கு தேவன் 24 மணி நேரம் கொடுத்துருக்கிறார். அதை 8ஆக 3ஆக நீங்கள் பிரிச்சுக்கோங்களேன். 8 8 8 அப்படின்னு 3 8ஆக பிரிச்சுக்கோங்க. ஒரு மனுஷனுக்கு சராசரியாக சாதாரண மனிதனுக்கு 8 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பாக தேவை. அந்த தூக்கத்துக்காக அந்த 8 மணி நேரம் தனியாக எடுத்து வச்சுருங்க.
மிச்சம் 16 மணி நேரம் இருக்குது. இந்த 16 மணி நேரத்தில் 16 மணி நேரமும் நீங்கள் வேலையில் இருக்கீங்களா? சரி, ஒரு 10 மணி நேரம் வேலையை பார்ப்போம். 10 மணி நேரம் உங்களோட வேலைக்காக எடுத்து வச்சிட்டிங்கன்னா 6 மணி நேரம் இருக்குது. உங்களுடைய சொந்தமான வேலைகள் செய்வதற்கு 4 மணி நேரம் எடுத்து வைங்க, 5 மணி நேரம் எடுத்து வைங்க, 1 மணி நேரம். அந்த 5 மணி நேரத்துக்குள்ள உங்களுடைய பிரயாணங்கள், உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையுமே 5 மணி நேரம், உங்களுடைய தொழிலான வேலைகள் போக 10 மணி நேரம் அதை கொடுத்தாச்சு. இந்த 5 மணி நேரம் உங்களோட வீட்டில் உள்ள வேலைகள் போக, நீங்கள் எப்படி பார்த்தாலும் உங்களோட வேலைகள் அலுவலகத்திலும் சரி அல்லது வீட்டிலும் சரி, நீங்கள் இருக்கும்போது இருக்கிற கொஞ்சம் நேரங்களில், உங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் நேரங்களில் தேவனோடு செலவிடுறாங்க. யோசிச்சு பாருங்களேன். இதில் 16 மணி நேரத்தில் 10 மணி நேரம் வேலைக்கு, 5 மணி நேரம் உங்களுடைய பிரயாணங்களிலோ இல்லை உங்களோட சொந்த வேலைகளிலோ போயிடுச்சு. ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு தேவனுக்காக நீங்கள் செலவிடுங்கிறத யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வி எனக்கு நானே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்குது. என்னுடைய விக்கிரக ஆராதனை எனக்கு தெரியாமே நான் கிறிஸ்தவன், நான் ஊழியக்காரங்கிறது சொல்லி வார்த்தையினால சொல்றேனே தவிர என்னுடைய ஆவிக்குரிய விக்கிரக ஆராதனை என்னிடத்துல இருக்குதாங்கிறத ஒரு யோசிச்சு பாருங்க. விக்கிரக ஆராதனை அந்த தியேத்ரா சபையில நேராக வந்திருக்கலாம். ஆனா இந்த நாள்ல உங்களோட வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அது நேரா இல்லாம ஏதோ ஒரு வழியில நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில விக்கிரக ஆராதனை, தேவனுக்கு விரோதமான ஒரு விக்கிரக ஆராதனையை நம்ம வணங்கிட்டு இருக்கோமாங்கிறத யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஓய்வு நாளுக்கு சபைக்கு வந்துட்டு மத்தியானத்துக்கு மேலே வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க. இதுவும் விக்கிரக ஆராதனை தான். தேவன் சொன்ன வார்த்தைக்கு உண்மையாக இருந்து அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக நீங்கள் ஆசரிக்கிறீங்களா? தேவனுக்கு ஈடான எந்த விஷயங்களும் வைக்கக்கூடாது. இந்த தியேத்ரா சபைக்கு தேவன் சொல்கிற வார்த்தை இதுவாக தான் இருக்குது. தேவன் அடுத்ததாக சொல்கிறாரு, அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. நான் அவள் மனம் வருவதற்காக நான் நேரம் கொடுத்தேன், ஆனாலும் அவன் மனம் மாறல. இந்த நாளில் இந்த சபையாகிய உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் இந்த வார்த்தையை சொன்னார்னா எப்படி இருக்கும்? நான் என்னோட பிள்ளைகள் இதிலிருந்து மனம் மாறி அந்த வேசினத்திலிருந்தும் அந்த விக்கிரகாரத்திலிருந்தும் வெளியே வர்றதுக்காக நான் அவகாசம் கொடுக்குறேன், ஆனால் அவங்க மனம் மாறல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்கறதுக்கு சித்தமுள்ளவர்களாக இருக்கீங்களா? இந்த நேரம் தேவன் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பு நேரமாக இருக்குது. இந்த தியேத்ரா சபையின் மூலமாக அவளுடைய சூழ்நிலையை என்னுடைய சபையோடு ஒப்பிட்டு பாருங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கிறோம்? என்னுடைய வேலை நிமித்தமாக நான் இதை செய்ய வேண்டியிருக்குது. அப்படிதான் அந்த தியேத்ரா மக்களும் இருந்தாங்க. இல்லைன்னா அந்த அமைப்பிலிருந்து அவங்கள வெளியே துரத்தி விட்டுருவாங்க. அதனால நிறைய பேர் இதே போல பொல்லாத இந்த எசபேலை உள்ள விட்டதுனால தப்பான வழியில் வழி தப்பி போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருந்துச்சு. இன்றும் உங்களுடைய சபையிலும் என்னோட சபையிலும் அநேக பொய்யான போதனைகள் உள்ள வந்துட்டு இருக்குது. இந்த எசபேல் ராணி எப்படி, நீ வரும்போது டைரக்டா பிசாசானவன் அப்படியே நான் தான் பிசாசுன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து நிற்க போகிறது கிடையாது. முன்னாடி பார்த்தது போலவே இந்த கான்ஸ்டன்டைன் அந்த அதிபதி எப்படி இயேசு கிறிஸ்து நாமத்தை தரித்து கொண்டு உள்ள வந்து அந்த பாகால் கலாச்சாரங்களை உள்ள சேர்த்தாரோ, அதே போல இந்த நாளில் உங்களுடைய சபைகளும் என்னோட சபைகளும் கூட நடப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எச்சரிக்கையா இருங்க. இந்த எசபேல் ராணிங்கிற பிசாசானவனுக்கு கிரியைகளை உள்ள விடாதீங்க. தொடர்ந்து பார்ப்போம். அவளுடைய பிள்ளையையும் கொல்லவே கொல்லுவேன், அப்பொழுது நானே உள்ளத்திரியங்களை இருதயங்களையும் ஆராய்கிறவன் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். நீங்கள் என்னென்ன கிரியைகள் நீங்கள் செய்றீங்களோ அதுக்கான பலன் உங்களுக்கு வரும். இதோ என்னோடனே அவன் செய்யத்தக்கதான பலன் என்னோட கூட வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்கிற வார்த்தைகள் நம்ம கேட்டிருக்கோம். ஒவ்வொருவருடைய கிரியைக்கும் தக்கதான பலன் தேவனோடு 2ஆம் வருகையில் வருது. அந்த பலனை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து இந்த தியேத்ரா சபைக்கு சொல்றார். இன்னைக்கு உங்களோட சபைக்கும் என்னோட சபைக்கும் சபையாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் சொல்ற வார்த்தையா தான், உன்னுடைய கிரிக்கு தக்கதான பலன் நான் உனக்கு கொடுப்பேன். இந்த எசபேல் ராணி என்கிற இந்த பிசாசனுடைய கிரியைகளை உள்ள விடாதுருங்க. தியேத்ராவிலே இந்த போதத்தை பற்றி கொள்ளாமல் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாத்தியம் சுமத்த மாட்டேன். இந்த தியேத்ரா சபையில் என்னதான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் இருந்தாலுமே அங்கே தேவனுக்கு உண்மையாக இருந்த மக்கள் இருந்தாங்க. எங்களுக்கு வேலைகள் போனாலும் பரவாயில்ல, எங்களோட தொழில்கள் நாசமானாலும் பரவாயில்ல, நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாக இருப்பேன் அப்படிங்கிற பிள்ளைகள் தேவனாலே காக்கப்படுவார்கள் என்று தேவன் சொன்னது போலவே அவளை பாதுகாத்தார். அவங்களுடைய வேலைகள் போச்சு, அவருடைய வீடுகளை இறந்தாங்க, அவங்களோட குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்துச்சு. ஆனால் தேவன் அவளை உயர்த்தினார்.
அவருடைய கிரியைகள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய விசுவாசங்கள் நிமித்தமாக அவர் ரட்சிக்கப்பட்டார்கள் வரலாற்றை நம்ம பார்க்குறோம். இந்த தியத்தரா சபையினுடைய காலம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 538 1517 வருடங்கள் கிறிஸ்துவுக்கு பின் காலகட்டத்தில் இந்த சபை இருந்ததாக காணப்படுகிறது. இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள பிள்ளைகளுக்கு தேவன் அதுக்கான வேற எந்த பாவத்தையும் எந்த ஒரு சுமையும் அவர் சுமத்த மாட்டாருங்கிற வார்த்தையை தேவன் இங்கே சொல்லிக்கிறார். இன்னைக்கு உங்கள் மேலும் என்னோட மேலும் இப்படிப்பட்ட சுமை வராதபடிக்கு என்னுடைய கிரியைகள் இருக்குதாங்கிறத ஒரு யோசிச்சு பாருங்க. உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். நான் உங்களுக்காக கொடுத்த விஷயங்களை நீங்க பற்றி கொண்டுருங்க, நீங்க விழுந்து போயிடாதீங்க. இந்த எசபேல் ராணி என்கிற பிசாசுடைய போதனைகளை உள்ள வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். நீங்க சபைகள்ல யாரை பேசுறதுக்கு கூட்டு வரீங்கிறதுல எச்சரிக்கையா இருங்க. பிசாசானவன் தேவனுடைய தூதர்கள் போலவே வருவான், தேவனுடைய நாமத்தை கொண்டு வருவான். இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தை சொல்றாரு. நான் எல்லா பிரசங்கத்தையும் சொல்ற வார்த்தைகள் தான். என் நாமத்தை தடுத்துக்கொண்டு நானே கிறிஸ்து சொல்லி வருவாங்க. நான் கிறிஸ்துனா நான் தான் கிறிஸ்துன்னு சொல்ல மாட்டாங்க. தேவன் தான் உண்மையான கிறிஸ்து என்று சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன் சொல்லி சொல்லுவாங்க. அவளையும் நம்பாதீங்க. ஏன்னா இந்த கான்ஸ்டன்டைன் பண்ணதும் அதே விஷயம் தான் பண்ணியிருந்தாரு. அது நிமித்தமாக இந்த தியத்தரா சபையில ஒரு பெரிய ஏமாற்றம் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து பார்த்தோன்னா, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவின் இடத்தில் அதிகாரம் பெற்ற போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். இந்த வார்த்தைகள் எதை சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்தை பற்றி இங்கே சொல்லப்படுது. பரலோக ராஜ்யத்தில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசிச்சோன்னா, அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். அடுத்த வசனம் வாசிப்போம். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை! விடிவெள்ளி நட்சத்திரத்தை இதுக்கு உண்மையாக இருந்து, என்னுடைய வார்த்தைக்கு உண்மையாக இருந்து, இது எசபேல் ராணிக்கு செவி சாய்க்காத மக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்றாரு. இடத்துல உங்களிடத்திலும் என்னிடத்திலும் காணப்படுகிற விபச்சாரம், விக்கிரகாராதனை என்னங்கிறத யோசிங்க. ஆவிக்குரிய விபச்சாரம், விக்கிரகாராதனை என்னிடத்தில் என்ன காணப்படுது? நான் தேவனை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவனாக நான் வெளியே சொல்லிட்டு தெரியுறேன். ஆனா என்னிடத்திலும் இருக்கிற இந்த தியத்தரா சபை மக்களிடத்தில் காணப்பட்ட அந்த விபச்சாரமும் விக்கிரகாராதனையும் என்ன அப்படிங்கிறத ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. கடைசியாக தேவன் சொல்கிறார், ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. இந்த நேரத்தில் ஆவியானவர் ஒவ்வொருத்தர் மத்தியிலும் ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்திருப்பாரு. வேதாகம் சொல்கிறது, மனுஷகுமாரனுக்கு விதமாக பேசப்படும் காரியமோ மன்னிக்கப்படும், ஆனால் ஆவியானவருக்கு விதமாக பேசப்படும் காரியமோ செய்யப்படும் காரியமோ இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்க கடவன். தேவன் தாம் உங்களை யாரும் ஆசீர்வதிப்பாராக. யாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் தயவும் நிறைந்த நல்ல பிதாவே, அப்பா அந்த வேலையும் கூட இந்த தியத்தரா சபையின் மூலமாக எங்களுக்கு நீ கற்றுத்தந்த ஒரு பெரிய பாடத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் கூட அப்பா இந்த பிசாசானவன் இந்த எசபேல் ராணி போல அப்பா சூழ்ச்சியான வேலையை எங்களுடைய இருதயத்தில் தராதபடிக்கு உங்களுடைய ஆவியான கொண்டு எங்களை தொடுங்க, எங்களை பலப்படுத்துங்க. இந்த வேலையும் கூட அடியனோட ஜபத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். சுவேனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க. இந்த வலது கரத்தை நீட்டி அந்த பிள்ளைகளை நீ தொடுங்கப்பா. வரப்போகிற நாட்களே ஒரு பெரிய சாட்சியாக அந்த பிள்ளைகளை எடுத்து நிறுத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா அந்த வார்த்தையில் நாங்கள் கேட்டு விட்டதாபடிக்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அபியாசிக்கிறதுக்கான ஞானத்தையும் பலத்தையும் எங்கள் தந்து காத்துக்கொள்ளுங்க. மீதம் இருக்கிற நேரம் எல்லாவற்றும் உடைய பாத்தில் வைக்கிறோம். நீதானே எடுத்துக்கொண்டு வல்லத்தை பாதுகாத்துக் கொள்ளுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.